அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது PowerPoint பற்றி. PowerPointன்றது என்ன, இப்போ என்னத்துக்கு பாவிக்கலாம்? PowerPointன்றது குறிப்பிட்ட ஒரு வீடியோ அல்லது ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக MS ஆஃபீஸில் காணப்படுது. ஸோ இதில் இப்போ உதாரணமாக குறிப்பிட்ட இந்த வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் டைட்டில் வார். அதில் குறிப்பிட்ட செக்ஷன் பை செக்ஷன்ஸாக நீங்கள் டூல்ஸும் மற்றது டைட்டில்ஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபைல் ஹோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறது மெனுவார். ஸோ இதில் மெனுக்களை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனூடாக அதுக்குரிய ரிபனை அதாவது டேப்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட எந்த மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய டூல்ஸில் கொண்ட ரிபனை அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு கீழே இந்த செக்ஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதை சொல்கிறது ஸ்லைட் பேன் அப்படின்ட்டு சொல்லி, இங்கே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபார்மேட்டிங் பேன், மற்றது நடுவில் இருக்கிறதா ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு தேவையான செட்டப்ஸில் உதாரணமாக பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதோ அல்லது டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறதோ அல்லது தேவைக்கேற்றவாறு நீங்கள் வடிவமைத்து கொள்ளலாம். அதே போல் அனிமேஷனை கொடுக்கலாம். அதாவது வீடியோ ஸ்டைல்ஸுகளுக்கு அதை இதை மூவ் பண்ணுறது அல்லது டெக்ஸ்ட்டை பிளிங்க் பண்ணுறது, இப்படி உங்களுக்கு தேவையான ஸ்டைல்களை PowerPointல என்னென்னத்தெல்லாம் பண்ணலாமோ அல்லது அந்த டூல்களை பயன்படுத்தி உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு எவ்வாறு டிசைன் பண்ணலாமோ அதுகளை டிசைன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இந்த செக்ஷனை பாவிக்கலாம். அதே போல் இவ்வாறு டிசைன் பண்ணப்பட்டதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஸ்லைட் ஷோன்ற மெனுவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த ஸ்லைடு அதாவது ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் பிகினிங், மற்றது கஸ்டம் ஸ்லைட், மற்றது கஸ்டம் ஸ்லைட் ஷோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லைட்ஸில் வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் குறிப்பிட்ட ஸ்லைட் ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஃப்ரம் பிகினிங், அல்லது இப்போ 10 ஸ்லைடு இருக்கக்குள்ள 5வது ஸ்லைடில் உங்களோட கர்சர் அல்லது நீங்கள் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்லைடை மாத்திரம் பார்க்க போறீங்க அல்லது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதில் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுன்ற குறிப்பிட்ட இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்லைடு வைத்திருக்கிறதால ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி குறிப்பிட்ட நான் செய்திருக்க இந்த செட்டப்பை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இப்படி ஒரு செட்டப்பை நீங்கள் அல்லது வேறான ஒரு டிசைனிங்கை நீங்கள் உங்களோட ஸ்லைட் ஷோவில் செய்ய வேணும் அல்லது ஒரு ஸ்லைடை நீங்கள் கிரியேட் பண்ணி இவ்வாறு டிசைன் பண்ண வேணும்னு சொன்னால் அதை எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்ட இந்திய டியூட்டோரியலில் PowerPointல நாங்கள் பார்ப்போம். PowerPointன்றது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு இல்லை, இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியது உண்டு, இலகுவாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்லைடை நான் இங்கே எடுக்க போகிறேன்னு சொன்னால் இந்த ஸ்லைடு இப்படி கொண்டு வரது பல வழிகளில் கொண்டு வரலாம். ஒன்று இன்சர்ட் டேப்பை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஸ்லைடில் குறிப்பிட்ட ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஸ்லைடை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இந்த ஸ்லைட் பேனில் வைத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நியூ ஸ்லைடுன்றதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறது டிஃபால்ட்டான ஸ்லைடு ஸ்டைல்ஸு கொண்டு வரேன். ஸோ எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே இருக்கிறது தேவையில்லை, மேலே இருக்கிறது மட்டும்தான் தேவைன்னு சொன்னால் ஸோ நான் இதை வைத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை இதுக்குள்ளே டைப் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு வெல்கம் டு கம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஃபொண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு குறிப்பிட்ட இந்த டூலை குறிப்பிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபொண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ரைட், அப்போ அதே போல் இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் சிறிதாக்கலாம், டெக்ஸ்ட்டை சென்டருக்கு கொண்டு வரலாம். அதே போல் இப்போ ஃபோன் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு தேவை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி மாற்றி டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெரிதாக போல்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போல் இந்த டெக்ஸ்ட்டை போல்டாக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி போல்டாக்கி எடுத்துக்கொள்ளலாம். டெக்ஸ்ட்டுக்கு இடையில் உங்களுக்கு இப்போ ஸ்பேஸ் தேவை அப்படின்ட்டு சொன்னால் ஸ்பேஸை நீங்கள் கொண்டு வரலாம் என்டர் பண்ணி. ஸோ இப்படி 2 லைனில் இல்லாமல் 3 லைன்களில் வைத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி வைத்துட்டு திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்போ அனிமேட் பண்ணாமல் அப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் ஸோ அதை விட்டுட்டு திரும்ப அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்டில் சாலிட் கலருக்குள்ள பேக்ரவுண்டை பிளாக்ல வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் ஒயிட்டில் மாற்றினேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட ஸ்லைடு ஸ்டைல்ஸ். ஸோ இந்த அனிமேஷன் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன்ஸ் என்ன எப்படி கொடுத்துருக்கான்றதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னென்னா இங்கே குறிப்பிட்ட ஸ்டார்ஸை 4 கோனர்லேயும் வைத்திருக்கேன். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் ஸ்டாரை இன்சர்ட் பண்ண வேணும். ஸோ இதுக்கு இன்சர்ட் கீக்குள்ளே
ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ஸ் இருக்குது. உங்களுக்கு விரும்புகிற ஸ்டார் ஸ்டைலை தெரிவு செய்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான டிசைன்களை நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு கிரேடியண்ட்டை ஃபில் பண்ண போகிறீங்க 2 கலர்ஸ்ன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான கலர்களை வந்து சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கலருக்கு வந்து இப்போ உதாரணமாக ஜெலோவும், செகண்ட் கலருக்கு ரெட்டுமெண்டு சொன்னால் ரெட்டையும் நீங்கள் தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட இந்த ஸ்டாரை இப்படியான ஒரு கலரில் வைத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஜெலோ மாத்திரம் தான் தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு டெக்கை டிலீட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஜெலோ மாத்திரம் இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ இதுக்கு தேவையான ஸ்டைலு, அதாவது ஃபார்மேட்ஸில் இப்போ உதாரணமாக 3D ஸ்டைல்ஸுக்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இதில் வந்து இப்போ சேஃப் ஃபில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. அவுட்லைன்ஸையும் வந்து இப்போ ஜெலோவிலே மாற்ற போகிறீங்கன்னா ஜெலோவிலே வைத்துட்டு அதாவது நன்னை தெரிவு செய்து விடலாம். திரும்ப உங்களோட குறிப்பிட்ட இந்த இதுக்குள்ளே வந்து ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ க்ளோ இருக்கு. க்ளோவில் வந்து உங்களுக்கு தேவையான செட்டப்ஸை வந்து இங்கே செய்து கொள்ளலாம். உதாரணமாக ப்ரீஷெட் எப்படி இருக்கணும், உதாரணத்துக்கு வாரான ஸ்டைல் இருக்கணும்னா இந்த ஸ்டைலை தெரிவு செய்துட்டு 3D ஃபார்மேட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ 3D ஃபார்மேட்டில் வந்து டாப் பெவல் அப்படி இருக்க வேணும். உங்களுக்கு உதாரணம் இந்த ஸ்டைல் டாப் பெவல் இருக்கணும்னு சொன்னால் பாட்டம் பெவல் வந்து வாரான ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு சொன்னால் அதை தெரிவு செய்துட்டு அதே போல் இப்போ மெட்டீரியல் ஸ்டைலை இவ்வாறான ஒரு ஸ்டைலை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே டிசைன் பண்ணிக்க அப்படியான ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்டைலுக்கு ஸ்டாரை கொண்டு வந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி தெரிவு செய்துட்டு இப்போ என்ன செய்யலான்னு இதை நீங்கள் காப்பி பண்ணலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் கீயை பயன்படுத்தி இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இதை இப்படி பாவிக்கலாம். ஸோ இப்படி லைனை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். திரும்ப காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டைல் ஸோ அதே லைனுக்குள்ளே வந்து நீங்கள் போர்டரை போட்டு காட்டும். ஸோ அந்த இடத்துல திரும்ப இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா சரியா எல்லாம் உங்களோட இந்த ஸ்லைடுன்ற அதாவது கோர்னரில் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் தெரிவு செய்து திரும்ப இவங்க 4 பேரையும் தெரிவு செய்து அனிமேஷனை கொடுக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து ஒன்றை தெரிவு செய்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி இப்படி திரும்ப அடுத்த ஸ்டாரையும் தெரிவு செய்துட்டு என்ன செய்யலாம்டா அனிமேஷனை தெரிவு செய்து இதுக்குள்ளே ஆட் அனிமேஷன் அல்லது குறிப்பிட்ட இந்த அனிமேஷன் பாரை கிளிக் பண்ணி இதுக்குள்ள உங்களுக்கு தேவையானதை தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு ஜூம் பண்ணுறதுன்னு சொன்னால் ஜூம் பண்ணுறதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்படி ஜூம் ஆகும். ஸோ இங்கே அனிமேஷன் பேனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இங்கே அனிமேஷனை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கு. அனிமேஷன் வந்து இப்போ தொடர்ந்து வேலை செய்ய வேணும், நிற்காம அல்லது இந்த ஸ்லைடு முடியும் வரைக்கும் வேலை செய்ய வேணும், லூப் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு இப்படி செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னா குறிப்பிட்ட ஒரு அனிமேஷனில் இந்த ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள டைமிங் என்று சொல்லப்பட்ட ஒரு டூலை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட இந்த இடத்துல ரிப்பீட் என்ற இருக்கிற இடத்துல அண்டில் நெக்ஸ்ட் ஸ்லைடு அண்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு என்ற குறிப்பிட்ட இந்த ஸ்டைலை தெரிவு செய்துட்டு அதே போல் டியூரேஷனை வந்து இப்போ ஸ்லோவாக பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஜூம் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ இப்படி தான் செட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் குறிப்பிட்ட இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதில் ஸ்டைல் ஸ்டார்ட்ன்றது இப்போ மவுஸ் கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு சொன்னால் இதில் 2 விதமாக உண்டு. ஏற்கனவே ஒரு அனிமேஷன் போனதுக்கு அப்புறம் அடுத்த அனிமேஷன் வரணும்டா ஆஃப்டர் அதாவது ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்ன்றது நீங்கள் தெரிவு செய்யலாம். அல்லது எல்லாம் ஒரே தடவையில் ஸ்டார்ட் பண்ணோம்டா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்ன்ற குறிப்பிட்ட இந்த ஸ்டைலை தெரிவு செய்து விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒருமிக்க கொண்டு வரப்படும். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் அதாவது நாங்கள் இப்போ செய்த இந்த ஸ்லைடை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இப்படி வேலை செய்துட்டு இப்படி பார்த்துக்கொள்ளலாம். சாரி இதில் கரண்ட் ஸ்லைடை இதில் வந்து இதை ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு கரண்ட் ஸ்லைடை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடை என் பண்ணும் வரைக்கும் குறிப்பிட்ட இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ரன் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்போ இப்படி வந்து நீங்கள் அனிமேஷனை குறிப்பிட்ட இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து செட் பண்ணலாம். அதே போல் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு வட்டத்தின் ஊடாக குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டை தெரிய வைக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னால் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ஓவலோண்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இதில் நான் இங்கே செலக்ட் பண்ணி போட்டு கீறுறோம். ஸோ இந்த சைஸ் எனக்கு போதும். கீறிட்டு திரும்ப என்ன செய்யணும்னா எனக்கு இதுக்கு தேவையான பேக்ரவுண்டு ஸ்டைல் இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வந்து செய்யலாம். ஸோ இதில் இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபில் ஷேப்பை வந்து உதாரணத்துக்கு நான் இவ்வாறான ஒரு கலரை வைத்து கொள்ள போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள்
குறிப்பிட்ட இந்த இடத்துல ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிரேடியன்ட் கொடுக்க போறீங்கன்னா குறிப்பிட்ட கிரேடியன்ட் தெரிவு செய்துட்டு கிரேடியன்ட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற கலரை தெரிவு செய்யலாம். உதாரணமாக 2 கலர் நான் தெரிவு செய்யப்போம். ஒன்று இவ்வாறான ஒரு ஸ்டைல், மற்றது வந்து இவ்வாறான ஒரு ஸ்டைல் என்று சொல்லி தெரிவு செய்யும். ஸோ இதை விட கொஞ்சம் லைட்டானதை தெரிவு செய்யும். ஸோ இப்படி தெரிவு செய்துட்டு இதுக்கு வந்து என்ன செய்யறோம் 3D ஸ்டைல் ஒன்று தெரிவு செய்ய போகிறோம். ஸோ இதில் டாப் பெவல் வந்து இப்படி இருக்கவனு சொல்லியும் பாட்டம் பெவல் வந்து இவ்வாறு இருக்கவனு சொன்னால் ஸோ இங்கே வந்து வந்துட்டு அதே போல் மெட்டீரியல் ஸ்டைலை வந்து நான் இவ்வாறான ஷேப்புக்கு தெரிவு செய்கிறேன். ஸோ இப்போ நான் ஏற்கனவே வச்சிருக்க வட்டம் மாதிரி எனக்கு வந்துட்டு ஸோ இதை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ அனிமேஷனை கொடுக்கலாம். ஸோ இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அனிமேஷன் டேப்பை தெரிவு செய்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மோஷன் மோ பாத்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு மோ பாத்ஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாத்துகளை நீங்கள் கீறுவதன் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த அனிமேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொன்னால் இப்போ வந்து கேர்வ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கேர்வ் 1. ஸோ இப்படி எனக்கு கேர்வ் வருது. ஸோ எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இங்கே இழுக்க போகிறோம். ஸோ இழுத்தாண்டு சொன்னால் எனக்கு இங்கே வந்து இப்போ இந்த அனிமேஷன் இப்போ இவ்வாறு போகும். ஸோ எனக்கு அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த அனிமேஷன் பாயிண்ட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணலாம். குறிப்பிட்ட இந்த அனிமேஷன் லைனில் வைத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பாயிண்ட்ஸ்ன்றது வரும். ஸோ இப்போ இதில் வந்து இப்படி உங்களுக்கு பாயிண்ட்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு தேவையில்லை. இதில் வைத்துட்டுனா ரைட் கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து டிலீட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் லைனில் வரும். ஸோ இங்கேயும் அதே போல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிலீட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இப்போ இங்கே அனிமேஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வருது, அங்கே இங்கே போகாமல். ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ஏன்னா மேலதிகமாக குறிப்பிட்ட ஒரே இந்த அனிமேஷன் இப்படி இங்கே வர வேணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட இன்னும் ஒரு லைனை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கிரியேட் பண்ணி இப்படி இழுக்கிறீங்க. இங்கே கொண்டு இப்போ வைத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட லைனை வந்து இப்போ இங்கே இழுத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த அனிமேஷனாக ஏற்கனவே கிரியேட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு லைனை இன்னும் ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்படி செய்து விடுங்க. ஸோ இப்படி இதை இழுத்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே லைனை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்படி வந்து செய்ததுக்கு பிறகு அனிமேஷன் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணும்னு சொன்னால் இப்படி இழுத்து விட்டுட்டு ஸோ இங்கே அனிமேஷனாக ரன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதில் முதலாவதாக என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த லைன் வரும்போது, அதாவது குறிப்பிட்ட இந்த லைனில் இந்த பட்டன் வரும் பொழுது அல்லது இந்த ஷேப்ஸ் வரும் பொழுது எனக்கு அடுத்த டெக்ஸ்ட்டில் படக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே செட் பண்ணி கொள்ள வேணும். ரைட், செட் பண்ணிட்டு இதெல்லாம் செட் பண்ணி போட்டு திரும்ப இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அனிமேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அனிமேஷன் பேனை செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இந்த அனிமேஷனை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இவ்வளவு ஸ்பீடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடை குறைக்கணும்னா திரும்பவும் டைமிங்கில் போயிட்டு உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா குறைக்கலாம். உதாரணமாக வெரி ஸ்லோ அல்லது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோன்றதை கொடுத்துட்டு இதை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னால் அதையும் அண்டில் நெக்ஸ்ட் கிளிக் அல்லது அண்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேப்ஸ் வந்து ரன் பண்ணுறதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்படி ரன் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு செட்டப்ஸை வந்து நாங்கள் செய்ய வேணும். அதாவது இந்த ஷேப் வந்து உண்மையில் டெக்ஸ்ட்டுக்கு மேலே போகுது. ஆனால் உண்மையில் எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேலே வருமாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கக்கூடியதாக இருக்காது. அதான் எங்களோட லாஜிக். ஸோ இதில் என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட்டை வந்து மேலே கொண்டு வர வேணும், அதே இடத்துல இந்த ஷேப்ஸ் வந்து கீழே போகணும். இதுக்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண வேணும் இந்த ஆப்ஜெக்டிவ்ல. ஸோ இதுக்கு அரேஞ்சுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது அரேஞ்ச்மெண்ட். இதில் வந்து பிரிங் டு த ஃப்ரண்ட் மெத்தது சென்ட் டு த பேக். ஸோ இந்த சென்ட் டு த பேக்ன்றதை கிளிக் பண்ணி இதில் சென்ட் டு பேக்ன்ற டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ ரன் பண்ணி பாருங்க டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து குறிப்பிட்ட இந்த அனிமேஷன் அதாவது குறிப்பிட்ட அந்த ஷேப் வந்து போகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்போ இலகுவா விளங்கும் குறிப்பிட்ட செட்டப்பை வந்து நான் ஏற்கனவே அந்த ஸ்லைடில் இவ்வாறு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி. ரைட், ஸோ இதே போல தான் அடுத்த அனிமேஷனு அதே அடுத்தது வந்து இந்த ஸ்டாருக்கு அனிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டாருக்கு அனிமேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால்
பிளாக் கலருக்கு மாற்ற போகிறோம். ஸோ இங்கே பிளாக் கலருக்கு மாற்றி இப்போ ஸ்லைட்ஸோன்ற டேப்பை தெரிவு செய்துட்டு இதில் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணான்னு சொன்னால் நான் இப்போ தெரிவு செய்திருக்கிற குறிப்பிட்ட இந்த செட்டப், அதாவது நான் கடைசியாக இப்போ செய்திருக்கிற ஸ்லைடு வந்து ரன் பண்ணுறதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இப்படி நான் ரன் பண்ணியிருக்கிறேன் அல்லது எவ்வாறு டிசைன் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதே போல் மேலும் மிக பிரயோசனமான ஸ்லைட்ஸில் எவ்வாறு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எதிர்வரும் டியூட்டோரியலில் முற்றுமுழுதாக PowerPoint பற்றி பார்ப்போம். இந்த டியூட்டோரியலில் விளங்கப்படுத்தின விடயங்கள் உங்களுக்கு விளங்கல் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட டீச்சர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோ உங்களுக்கு இலகுவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் இந்த ஸ்லைடை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.